சாவித்ரி, இன்னும் 4 தினங்கள் தான் இல்லையா? இன்னும் 4 தினம் மட்டுமே இருக்கிறது. அதற்காக நீ ஏன் அழுகிறாய்? சந்தோஷிக்கத்தானே வேண்டும். இந்த 4 தினமும் கழிந்தால் கதை தீருமல்லவா? ஐயோ, என்ன, இந்த விரதம் தீர இன்னும் 4 தினங்கள் தானே இருக்கிறது. நாளை முதல் என் தபசு. தபசா? இனி அது வேற? விரதம் முடிக்கின்ற 3 தினம் 3 நாளும் இரவும் பகலுமாக ஒரே நிலையில் நிற்கிறேன் என்கிறாய். பச்சை தண்ணீரும் கூட அருந்த மாட்டேன் என்கிறாய். இந்த கடினமான தபசு செய்ய துணிந்த உன்னை அதிலிருந்து பின்வாங்க செய்ய எனக்கு சக்தி இல்லை. நாளை முதல் என்னுடைய தபசு தொடங்குகிறது. என்னதான் நேர்ந்தாலும் நீங்கள் யாரும் என் தபசு தீருகின்றவரை நீங்கள் யாரும் என்னை ஒன்றும் கேட்காதீர்கள். குமாரா, சாவித்திரியின் அனுஷ்டானங்களுக்கு தடை நிற்காதே. நமோ நம சிவாய. ஓம் நமோ நம சிவாய. ஓம் நமோ நம சிவாய. ஓம் நமோ நம சிவாய. ஓம் நமோ நம சிவாய. நமோ நம சிவாய. ஓம் 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 நமோ நம சிவாய. நம சிவாய. நமோ 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 நம சிவாய. நம மகளே சாவித்ரி, மகளே, உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறட்டும் அம்மா. மகளே 3 நாட்கள் ஆகிறது. ஏதாவது கொஞ்சம் சாப்பிடு. அம்மா, இன்று சூரியன் அஸ்தமனமான பிறகுதான் நான் ஆதாரம் உண்டேன். சரி, நான் போய் பழங்களும் பிறகும் சேகரிக்கிறேன். நானும் வருகிறேன். அதெல்லாம் கூட பச்சை தண்ணீர் கூட குடித்து 3 நாள் ஆகுது. வாடி வதங்கி களைத்திருக்கிறாய். இருந்தும் காட்டுக்கு கூட வருவதா? வேண்டாம் வேண்டாம். எனக்கு ஒரு களைப்பும் இல்லை. நானும் வருகிறேன்.
அப்பா, என்னையும் அழைத்து போகும்படி நீங்களே சொல்லுங்கள். மைந்தா, சாவித்திரியுடைய ஆவணம் சரியாகத்தான் தெரிகிறது. நீ அவளையும் அழைத்துக் கொண்டு போ. சரி தந்தையே, வா. நான் உள்ளே போய் பிரார்த்தனை செய்துவிட்டு வந்து விடுகிறேன். சாவித்திரி, இது என்ன பிரார்த்தனை? 2-3 தினங்களாக எப்போதும் உனக்கு பிரார்த்தனை தானா? சரி சரி, பிரார்த்தித்து இன்றோடு எல்லாம் தீர்ந்து போகும். சாவித்திரி, சாவித்திரி, சீக்கிரமா காட்டுக்கு போகலாம். எனக்கு அவசரம். இன்று கடைசி தினம் அல்லவா? ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. என்ன இது? உன்னுடைய விரதம் இன்றுதானே தீர்கிறது. ஈஸ்வரா, ஒரு வருஷம் என்ன ஒரு விரதமும்.